யங் ஏஜ்ல வந்து நீ பெயின் வரதுக்கான ரீசன்ஸ்லாம் என்ன, ஏன் வருது? ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு பர்சனுக்கு ஏன் 60 வயசில் வந்த நீ பெயின் இப்போ யங் ஏஜில் ஏன் ஸ்டார்ட் ஆகுது? ஒரு படிக்கட்டு ஏறி முடிஞ்சவொடனே ஏன் முட்டி வலிக்குது அப்படிங்கிற ரீசனை பார்த்தீங்கன்னா செடென்டரி லைஃப் ஸ்டைல் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ். கால்சியம் தவிர வேறு எதுவுமே பாலில் கிடையாது, மற்றதெல்லாம் தண்ணி. இப்போ குழந்தைங்க க்ரோ ஆகும்போது இட் இஸ் நாட் ஒன்லி கால்சியம், இட் இஸ் மெனி அதர் திங்ஸ் வி நீட். அயர்ன் இஸ் நீடட், விட்டமின்ஸ் இஸ் நீடட். ஸோ நீங்கள் குழந்தை ஒரு 1 இயர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நார்மல் டயட் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை குழந்தைங்க சாப்பிடுங்க. அதிகமாக நடக்கிறது, அதிகமாக ஓடுறது, இந்த மாதிரி பண்ணுறதுனால மூட்டு தேய்மானம் ஆகும், அதனால மூட்டு வலி வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் உண்மையா? வாக்கிங் திடீர்னு வந்துட்டு ஒரு 40 மைல் நடக்கிறது, தட் இஸ் நாட் வே டு கோ. யூ ஹாவ் டு கோ. நீங்கள் வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க, பட் ப்ரொக்ரெசிவாக ஸ்லோவாக ஸ்டெடியாக நீங்கள் யூ ஹாவ் டு ட்ரெயின் யுவர் செல்ஃப். இப்போ நீங்கள் 1 கிலோமீட்டர் ஓடுறீங்க அப்படின்னா வலிக்குது அப்படின்னா நீங்கள் நின்றுணும், மறுபடியும் திரும்பி 1 கிலோமீட்டர் ஓடி வரக்கூடாது வீட்டுக்கு. போன் ஸ்ட்ரென்த்துக்கு என்ன உணவுகள்லாம் எடுத்துக்கலாம்? நம்ம ரிச் ஹெரிட்டேஜ்லேருந்து வந்திருக்கோம். நம்ம இந்தியனோட கல்ச்சர் வந்து இட் இஸ் ஹைலி ரிச் ஹெரிட்டேஜ். இந்த அளவுக்கு ரிசோர்ஸஸ் ரிச் கல்ச்சர் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இப்போ நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட அரிசி கைக்குத்தல் அரிசி, அதில் இருக்கிற அந்த ஒரு ஒரு லேயர் போகாமல் இருக்கும், அதில் தைமின் இருக்கும். அந்த தைமின் இருந்துச்சுன்னா வெர்னிக் என்செஃபலோபதி வராது, சாராயம் குடிச்சவங்களுக்கு நடுக்கம் வருது அது வராது. அது அந்த இப்போவும் இன்ஜெக்ஷன் வந்து ஒரு ரொம்ப நாள் ஆல்கஹாலிக் அடிக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் தைமின் தான் கொடுக்குறோம், அது இன்ஜெக்டபிள் ஃபார்மில் கொடுக்குறோம். அது அரிசிலேயே இருந்துச்சு. No doctor can treat you better than your own consciousness. Your body says if you are able to understand, I think most of the problem is solved. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் டாக்டர் ரவிக்குமார் தான் இருக்காரு. வணக்கம் சார். நமஸ்காரம் சார். இன்னைக்கு வந்து இந்த ஆர்த்தோ சர்ஜரியில் வந்து லாட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்? ஆர்த்தோபெடிக்ஸ் ஹேஸ் மெனி சப் ஸ்பெஷாலிட்டிஸ். ஒரு 10 சப் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. அதில் வந்து ஐ டூ அதர் சர்ஜரிஸ் லெஸ் காமனாக, ஏன்னா க்ரோயிங் பீரியடில் அதை பண்ணிக்கிட்டு இருப்போம். எல்லாருமே ட்ரைனிங் பீரியடில் ட்ராமா பண்ணணும், அண்ட் தென் வி ஹாவ் டு க்ரோ. அதுக்கப்புறம் ஒரு சர்டன் பீரியடில் வி டேக் சம் சப் ஸ்பெஷாலிட்டிஸ். அதில் வந்து நான் எடுத்த சப் ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், ஜாயிண்ட் ப்ரிசர்வேஷன் அண்ட் டிஃபார்மிட்டி கரெக்ஷன். இந்த 3 சப் ஸ்பெஷாலிட்டிஸை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஒவ்வொரு டைமும் எல்லா கான்ஃபரன்ஸும் அட்டன் பண்ணி அதில் ப்ரெசன்டேஷன், அதுக்கப்புறம் லேர்னிங். இட் இஸ் எவர் எண்டிங் கண்டினியூவஸ் லேர்னிங். ஸோ தெர் இஸ் a lot of improvements. எவ்ரி கான்ஃபரன்ஸ் போகும்போது வி கீப் ஆன் லேர்னிங் சம்திங். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ பெயின் வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசு 60 வயசு மேலே இருக்கவங்களுக்கு தான் நீ பெயின் வரும். பட் நவ் 20+ இருக்கவங்களுக்கே வந்து நீ பெயின் வந்துடுது. ஸ்டெப்ஸ் ஏறினா நீ பெயின் வந்துடுது, கொஞ்சம் தூரம் நடந்தால் நீ பெயின்ன்றாங்க. ஸோ இவ்வளோ யங் ஏஜில் வந்து நீ பெயின் வரதுக்கான ரீசன்ஸ்லாம் என்ன, ஏன் வருது? எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, கால்சியம் டேப்லெட் சாப்பிட்டா நம்மளுக்கு போன் ஹெல்த் நல்லாயிடும், போன் குவாலிட்டி நல்லாயிடும். பட் தட் வாஸ் அ ப்ரொபகண்டா. பட் அப்படி கிடையாது. உங்கள் போன் ஹெல்த் நல்லா இருக்கணும், உங்களுக்கு லெட்டஸே நீங்கள் 60 இயர்ஸில் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா வேர் யூ ஷுட் ஸ்டார்ட் யுவர் போன் ஹெல்த் இஸ் அட் ஏஜ் ஆஃப் 3 or 4. ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சியல் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஒரு போனுக்கு எவ்வளோ நீங்கள் ஆக்சியல் ப்ரெஷர் கம்ப்ரெஷர் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு போன் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ லெட்டஸே ஒரு உமன் அப்படின்னா மேக்ஸிமம் அரவுண்ட் 20 to 25 உங்களுடைய போன் குவாலிட்டி வந்து டிட்டர்மின் ஆகிடும். அதுக்கப்புறமா போன் டிட்டரேட் ஆகிட்டுருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போன் வேஸ்டேஜ் தான் ஆகிட்டுருக்கும். பிகாஸ் போன் இஸ் நாட் அ பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர். நீங்கள் ஒரு ஸ்டீல் மாதிரி கிடையாது. போன் வந்து லேயர் பை லேயராக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இப்போ இன்றைக்கி இருக்கிற போன் 1 இயர்க்குள்ளே இது கிடையாது. ஸோ ஆஸ்டியோபிளாஸ்ட்டுங்கிறது வந்து போனை பதிச்சிக்கிட்டே இருக்கும், ஆஸ்டியோக்ளாஸ்ட்டுங்கிறது போனை எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் அ கண்டினியூஸ் சைக்கிள். இப்போ இந்த கண்டினியூஸ் சைக்கிளில் ஆக்சியல் ஃபோர்ஸுங்கிற நம்ம ஜம்ப் பண்ணி பண்ணுறது, ஸ்கிப்பிங் பண்ணுறது, ஜம்ப் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸில் வந்து போன் ஸ்ட்ராங் ஆகும். தட் இஸ் ஒன் வே. இந்த அதர் வே மசில் ஃபோர்ஸ் அனரோபிக் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா, லைட் லிஃப்டிங் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த மசில்ஸ் வந்து போனை புல் பண்ணும். ஸோ அந்த புல் பண்ணுற ஏரியா பார்த்திங்கன்னா போன் குவாலிட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போது என்னுடைய சின்ன வயசுலாம் இருக்கும்போது எங்கள் பாட்டிலாம் இருக்கும்போது மணல் இருக்குது, அதில் போய் குதிடா, வீட்டில் எப்போவுமே மணல் இருக்கும், மணலில் போய் குதிடா அப்படிம்பாங்க. அதனுடைய ரீசன்லாம் தெரியாது. பட் இப்போ நாங்கள் சொல்கிறோம் ஃபுட் பெயின் வராது ப்ரிவென்ட் பண்ணணுன்னா மணலில் குதின்னு சொல்கிறோம். குழந்தைங்களுக்கு போன் குவாலிட்டினா சின்ன வயசுலேருந்தே ஸ்கிப்பிங் பண்ணணும், இல்லைன்னா மணலில் ஏன் குதிக்க சொல்கிறோம். ஸோ டேமேஜ் ஆகாது, ஜாயிண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. ஸோ யுவர் குவாலிட்டி ஆஃப் போன் இஸ் டிட்டர்மின்டு பிஃபோர் த ஏஜ் ஆஃப் 20. அதுக்கப்புறம் 30 வரைக்கும் யூ கேன் சம் எக்ஸ்டென்ட் மெயின்டைன். ஆஃப்டர் 30 இட் இஸ் கோயிங் டு டிட்டரேட் பிகாஸ் தட் இஸ் ஹவு த நேச்சர் இஸ் பில்ட். இப்போ நம்ம வந்து ரொம்ப யங் ஏஜில் ரொம்ப ஓடி போய் பழங்களை சாப்பிட்டு காட்டில் வாழ்ந்த நம்ம இப்போது வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைலில் இருக்க ஆரம்பித்த உடனே ஸோ வி ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் ஹவு வி ஆர் கோயிங் டு கண்டினியூ அவர் போன் ஹெல்த் அப் டு 60. தட் நம்பர் 1. நம்பர் 2,
நம்ம வந்து வெயில்லையே இருந்திருக்கணும். கடவுள் படைச்சது அதுதான், வெயிலில் இருக்கணும். அப்போ வெயில் வந்து நம்ம மேலே பட்டு ஸ்கின்ல பட்டுச்சுன்னா அது வந்து விட்டமின் D3 கன்வெர்ட் ஆகும். அது சப்போஸ் ஸ்கின்லேருந்து இது கிட்னிக்கு போய் கிட்னிலேருந்து மறுபடியும் விட்டமின் D3 ஃபார்ம் ஆகி அது கட்டுக்கு போய் கட்டிலேருந்து கால்சியம் அப்சர்வ் ஆகணும். திஸ் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். தட் இஸ் ஹவு த நேச்சர் ஹஸ் இவால்வ்ட் இன் அவர் எவல்யூஷனில். பட் இப்போ என்ன ஆகுது, எப்போ பார்த்தாலும் ஏசி, சன்லைட்டே மேலே படுறதில்லை. ஸோ விட்டமின் D3 இல்லை. நீங்கள் கால்சியம் வந்து இட்ஸ் அ மித், கால்சியம் டேப்லெட் சாப்பிட்றதுனால நம்ம போன் குவாலிட்டி அதிகமாகுது. இட் இஸ் மித். ஏன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் கால்சியம் சாப்பிட்டாலும் விட்டமின் D3 இல்லைன்னா அப்சர்வ் ஆகாது. ஸோ விட்டமின் D3 வேணும்னா நீங்கள் வந்து சன்லைட்டில் இருக்கணும். விட்டமின் D3 கமர்ஷியலாக அவைலபிள், என்ன தான் கமர்ஷியலாக அவைலபிளாக இருந்தாலும் யூ ஹாவ் டு கெட் எக்ஸ்போசர் டு சன்லைட் மினிமம் ஆஃப் 45 minutes. ஸோ 2 things are important, எக்ஸ்போசர் டு சன்லைட் அண்ட் எக்ஸசைசஸ். எக்ஸசைஸுங்கிறது ஆக்சியல் ஃபோர்ஸ் இஸ் மோர் எஃபெக்டிவ் தேன் ஜஸ்ட் டூயிங் அதர் கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸை விட யங் ஏஜில். பட் ஒன்ஸ் யூ ஆர் கிராசிங் 30 அப்படின்னா, இஃப் யூ ஆர் நாட் ரெகுலர்லி ட்ரெயின்டு வித் ஜாகிங், இட் இஸ் பெட்டர் நாட் டு ஜாக், பெட்டர் டு பிரிஸ்க் வாக். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, யுவர் ஜாயிண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸை சடனாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. திஸ் இஸ் அனதர் திங்ஸ் வி ஆர் சீயிங். ஒரு 40 years ஆகும், 90 kg போயிடுவாங்க, டாக்டர் வந்து எக்ஸசைஸ் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ஷட்டில் விளையாட ஆரம்பிக்கிறது. தட் இஸ் ஹவ் தே ஸ்டார்ட். பார்த்தீங்கன்னா 10 நாளில் ஏதாவது டேர் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா பிகாஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட் அந்த போன், மசில்ஸ், டெண்டான்ஸ், மெனிஸ்கஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகிருக்கணும். அது இல்லாமல் சடனாக நீங்கள் போய் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வில் டேர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாக்கிங், திடீர்னு வந்துட்டு ஒரு 40 மைல் நடக்கிறது, தட் இஸ் நாட் வே டு கோ. யூ ஹாவ் டு கோ. நீங்கள் வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க, பட் ப்ரொக்ரெசிவாக, ஸ்லோவாக, ஸ்டெடியாக நீங்கள் யூ ஹாவ் டு ட்ரெயின் யுவர் செல்ஃப். த தேர்ட் திங் இஸ் அஃப்கோர்ஸ் டயட். நம்மளோட டயட்டில் ஆக்சுவலாக கால்சியம் இஸ் மோர் தேன் வாட் வி ரிக்வயர்ட். ஸோ வி நீட் அரௌண்ட் 1000 to 1500 அப்படின்னா நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்லேயுமே வி ஆர் கிராசிங் இட். இந்த மித் இஸ் கால்சியம் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பால் கொடுத்தா தான் கால்சியம், இல்லைன்னா கால்சியம் சத்தே இருக்காது அப்படின்னு. தட் இஸ் நாட் த வே டு லுக் இட். ஏன் அப்படின்னா கால்சியம் தவிர வேறு எதுவுமே பாலில் கிடையாது, மற்றதெல்லாம் தண்ணி. இப்போ குழந்தைங்க க்ரோ ஆகும்போது இட் இஸ் நாட் ஒன்லி கால்சியம், இட் இஸ் மெனி அதர் திங்ஸ் வி நீட். அயர்ன் இஸ் நீடட், விட்டமின்ஸ் இஸ் நீடட். ஸோ நீங்கள் குழந்தை ஒரு 1 year ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நார்மல் டயட், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை குழந்தைங்க சாப்பிடணும். நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே பூஸ்ட்டு, போன்விட்டா எதையாவது ஒன்று கொடுத்து ஒரு மில்க்கை குடிக்க வச்சிட்டிங்கன்னா பசிக்காது. டாக்டர் நான் கொடுக்க பார்க்குறேன், அவன் சாப்பிட மாட்டேங்கிறான், எப்படி சாப்பிடுவோம்? நீங்கள் குடிச்சு பாருங்கள் ஒரு பூஸ்ட்டு, ஒரு 1 cup ஆஃப் மில்க் வித் பூஸ்ட். தெர் ஆர் மெனி சில்ட்ரன், நான் பார்க்குறேன் 2 liters 1.5 liters எல்லாம் குடிக்கிற குழந்தைங்க நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னா சாப்பிட மாட்டேங்குது அதனால் பாலை கொடுக்குறோம், சாப்பிட மாட்டேங்குது அதனால் பாலை கொடுக்குறோம். பட் அவங்கெல்லாம் வந்து தே லேண்ட் அப் இன் டியூபர்குலோசிஸ். ஏன் அப்படின்னா யூ நீட் அ மல்டிபிள் எனர்ஜிஸ். வெறும் கால்சியம் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மில்க் மட்டும் கொடுக்குறது இட் இஸ் நாட் குட். ஸோ வி ஆஸ் ஃபார் diet is concerned, we have improved more than what we required. We have a lot of plenty of availability, food is there and availability is there, affordability is there. That is not a problem now. But the problem is sedentary lifestyle, no exposure to sun, and you are not progressively thinking. There is a lack of awareness. Bone health ங்கிறது 40 வயசுல ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை, it starts at your birth. And how you are going to build up till 30 is going to determine your rest of life. ஓகே, இப்போ வந்து காசஸ்ன்னு பார்க்கும்போது என்னென்ன ரீசன்ஸ்னாலலாம் வந்து இந்த மூட்டு வலி வந்து ஏற்படுது? பீடியாட்ரிக்னு சொல்லுவோம். குழந்தைங்க பிறக்கும் போதே அது வந்து விட்டமின் டெஃபிஷியன்சினாலேயோ, விட்டமின் D3 டெஃபிஷியன்சினாலேயோ, இல்லை ரிக்கட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதனாலேயோ, இல்லை டிஃபார்மிட்டினாலேயோ வரதை அதை விட்டுருவோம். பிகாஸ் சைல்டுஹுட் ப்ராப்ளம், சைல்டுஹுட்டில் இருந்தே வர்ற ப்ராப்ளம். சில பேர்த்துக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் ஹிப்பில், டாம் ஹிப் ஆர்த்தரைட்டிஸ் சொல்லுவோம். அது ப்ரெசன்டேஷன் வந்து 25 yearsக்கு அப்புறம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கெயிட்லாம் மாறி தான் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம விட்டுருவோம். பிகாஸ் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக் ஆல் டுகெதர். த அதர் இஸ் இன்ஜுரி, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி. நீங்கள் விளையாடுறதுனால வர்றது, இல்லை ஒரு ஸ்டெப்ஸ்லேருந்து டக்குன்னு விழுகிறதுனால ஒரு லிகமெண்ட் டேர் ஆகிறது, ஒரு மெனிஸ்கஸ் டேர் ஆகிறது, அதையும் விட்டுருவோம். ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸையும் பீடியாட்ரிக்ஸையும் விட்டுட்டு ஒரு நார்மல் ஆர்த்ரைட்டிஸ், ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு பர்சனுக்கு ஏன் 60 வயசில் வந்த நீ பெயின் இப்போது யங் ஏஜில் ஈவன் 20 yearsலேயே ஏன் ஸ்டார்ட் ஆகுது? ஒரு படிக்கட்டு ஏறி முடிஞ்சோடனே ஏன் முட்டி வலிக்குது அப்படிங்கிற ரீசனை பார்த்தீங்கன்னா, அகெயின் sedentary lifestyle is the most important cause. பட் போன் ஆஸ் எ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அவுட் சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உள்ளே வந்து போலஸாக இருக்கும். அந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட வந்து கார்ட்லேஜ்னு ஒன்று கவர் ஆகிருக்கும். அந்த கார்ட்லேஜோட திக்னஸ், அந்த கார்ட்லேஜோட குவாலிட்டி இஸ் கோயிங் டு டிட்டர்மின் how early you are going to get the pain. இப்போ இந்த கார்ட்லேஜ் கெட்டி ஆகணும் அப்படின்னு என்ன ஆகணும்னா, அகெயின் ஆக்சியல் ப்ரெஷர் இருக்கணும், அகெயின் யூ ஹாவ் டு ஹாவ் சம் ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் ரெகுலர் எக்ஸசைஸில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த பெயின் வரவே வராது. நீங்கள் எந்த எக்ஸசைஸும் இல்லை அப்படின்னா, வெரி சிம்பிள் அனாலஜி. நீங்கள் போனுங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது அப்படின்னா, இதை சுற்றி மசில்ஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் மசில்ஸ் நல்லா டெவலப் ஆகுது அப்படின்னா, இந்த மசில் இந்த ஆப்போசிட் டு த
காஃப் மசில். அதாவது இப்போ சப்போஸ் ஃப்ரண்ட் தை மசில் வந்து பேக் காஃப் மசில் கூட கனெக்டட் ஆகிருக்கும், இப்படி இன்டர்லிங்க் ஆகிருக்கும் ரிவர்ஸில். அதே மாதிரி பேக் மசில் ஃப்ரண்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். அப்படி தான் ஃபோர்ஸஸ் ஒர்க்ஸ். நீங்கள் நடக்கும்போது அதுவும் ஒரு கப்ளிங் ஃபோர்ஸ் ரிவர்ஸில் இருக்கும், பேக் சைடு இருக்கிற மசில்ஸும் இதுவும் கப்ளிங் ஃபோர்ஸ். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபோர்ஸஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா உங்கள் கார்டிலேஜுக்கு மேலே போகிற ப்ரெஷர் அதிகமாக இருக்காது. ஸோ எ மஸ்குலர் மேன் வில் நாட் கிவ் மச் ப்ரெஷர் ஆன் த கார்டிலேஜ் ஆன் த ஜாயிண்ட். ஸோ அவங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் வராது. தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, இந்த யோகா பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயினே இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, அவங்க இந்த மசில்ஸை ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. தோ இட் இஸ் நாட் மச் ஸ்ட்ரென்தன், பட் ஸ்டில் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியில் அந்த கார்ட்லேஜ் மூவ் ஆகி அந்த கார்ட்லேஜ் ஹார்டன் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வந்து என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து காட்டும்? இப்போ there are 3 reasons are very common. நம்பர் 1, இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஒரு டியூபர்குலோசிஸ், இந்த மாதிரி பாக்டீரியல் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் நிறையா இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் குறைய ஆரம்பிச்சு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு இந்த பேட்டர்னுக்கான ரீசன் என்னன்னு தெரியல, பட் what was in the abroad, now it is more commonly seen in India. So the rheumatoid arthritis is one of the commonest cause for young arthritis. இதில் தான் இந்தியா ஹேஸ் a lot of problem. இந்தியாங்கிறது மட்டும் இல்லை, எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டிலையும் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பவுடர்னு யாரோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி பொட்டலாம் வாங்கி சாப்பிட்றது. மோஸ்ட் ஆஃப் த டைம் தட் இஸ் a steroid. நீங்கள் லெட்டஸ் சே ஒரு 25-30 இயர்ஸில் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குஷிங் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஒபேசிட்டி ஆகி போன் குவாலிட்டி எல்லாம் போய் எல்லா டிஃபார்மிட்டியோட நடக்கவே முடியாமல் ஹார்ட் ஃபெயிலியர் வந்து அதோட வர்றாங்க. ஸோ அதுலேருந்து ரிவர்ட் பண்ணுறது இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஜாப், பட் நாங்கள் ரிவர்ட் பண்ணியிருக்கோம். இந்த செகண்ட் மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைலில் வருது யூனிவர்சல் ஜாயிண்ட் எரோஷன் சொல்லுவோம். அதாவது மீடியல் ஜாயிண்ட் எரோஷன் வந்து டிஃபார்மிட்டி இருக்கிறவங்களுக்கு ஏர்லி ஏஜில் வருது. மெட்டாஃபேஷியல் வேரஸ்ன்னு சொல்கிறது, அந்த போன் கொஞ்சம் கோணையாக இருக்கிறதுனால அது ஜெனட்டிக்காகவே கொஞ்சம் வரும். இப்போ அந்த கோணையாக வர்றதுனால மீடியல் சைடு மட்டும் பெயின் வரும். அந்த மீடியல் சைடு மட்டும் பெயின் வர்றதை வந்து நாங்கள் வந்து வி லுக் இன் டு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட். மீடியல் சைடு வருது, லேட்டல் சைடு ப்ரிசர்வ்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா வி டு ஹைடிபியல் ஆஸ்டியாட்டமி. அதில் மல்டிபிள் டைப்ஸ் இருக்குது. ஹைடிபியல் ஆஸ்டியாட்டமி பண்ணுவோம். அதை வந்து உள்ளே வந்து பிளேட் வச்சு பண்ணுவோம், இல்லை வந்து வெளியிலேயே வந்து எக்ஸ்பெக்ஸ் மாதிரி வச்சு பண்ணுவோம், இல்லை இல்லிசரோ வச்சு பண்ணுவோம். there are many plates are available, many modalities are available. பட் இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கார் ஓட்டுறீங்க, ஒரு பக்கம் டயர் தேயுது. இப்போ என்ன பண்ணலாம், 2 ஆப்ஷன் யூ ஹேவ். முழு டயரை மாற்றுறது ஓல்டு ஃபேஷன். அப்படின்னா முன்னையெல்லாம் அதான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதை பண்ணுறது கிடையாது. அலைன்மெண்ட்டை கரெக்ட் பண்ணுங்கள். அலைன்மெண்ட் பிரச்சனைனால தானே உள் பக்கம் டயர் தேயுது. அலைன்மெண்ட்டை கரெக்ட் பண்ணுங்க, டயரை திருப்பி போடுங்க. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதே தான் இங்கேயும் செய்கிறோம். இங்கே நாங்கள் அலைன்மெண்ட்டை செக் பண்ணுவோம். அலைன்மெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அலைன்மெண்ட்டை கரெக்ட் பண்ணுற சர்ஜரியை பண்ணிவிடுவோம். அப்போ பண்ணோன்னா ஆப்போசிட் டயர், உங்களுக்கு டயர் ஒரு பக்கம் தெரிஞ்சு இன்னொரு பக்கம் நல்லா இருந்தால் தானே நீங்கள் பண்ண முடியும். அதுக்கு சில ஸ்பெஷல் எக்ஸ்ரே, ஸ்பெஷல் வியூஸ் எடுத்து பார்த்துட்டு இந்த லோடை இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணி விட்ருவோம். ஸோ இந்த சர்ஜரிஸ் ஆர் வெரி காமன்லி டன் ஃபார் ஒரு மீடியல் கம்பார்ட்மெண்டல் ஆர்த்ரைட்டிஸ். பட் அதே வந்து அலைன்மெண்ட் நல்லா தான் சார் இருக்குது, பட் மீடியல் கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான் தேஞ்சிருக்கு அப்படின்னா யூனிக் காண்டிலார் நீ ரீப்ளேஸ்மெண்ட், அந்த ஒரு தனித்தனியாக பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ஒன் சைட். இல்லை 2 பக்கமும் தேஞ்சிடுச்சு, லிகமெண்ட் ரொம்ப ஆடுது அப்படின்னா தென் வி வில் நீட் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். தேர் ஆர் மெனி advances has come and robo has come. It also helps in some extent. இந்த பிளானிங் robo எல்லாமே பண்ணுமானா it is not super brain, it is not more than the human brain. அதுதான் what robo does is, இப்போ வந்து நம்ம ஒரு போனை வந்து ஒரு கட் பண்ணிவிட்டு ஒரு சைசிங் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ரோபோவில் என்னென்னா இட் இஸ் லைக் அ டாய். நீங்கள் வீடியோ கேம் விளையாடுறீங்களா அது மாதிரி. ஸோ இந்த சைஸ் இம்ப்ளான்ட்டை போட்டுட்டு இந்த இதை போட்டோம்னா கரெக்டாக வருதா அப்படின்னு ரோபோவில் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக வருது, அதுக்கப்புறம் கட் பண்ணுறோம். தட் இஸ் ஒன் மேஜர் டிஃப்ரென்ஸ். தெர் இஸ் நோ argument on that because robo has that unique advantage. ஓகே சார், இப்போ வந்து ஒரு என்னென்னா அதிகமாக நடக்கிறது, அதிகமாக ஓடுறது, இந்த மாதிரி பண்ணுறதுனால மூட்டு தேய்மானம் ஆகும், அதனால மூட்டு வலி வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் உண்மையா? இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் ஓடுறீங்க, சப்போஸ் லெட்டஸ் சே ஒரு 30 இயர்ஸ் பர்சன் வந்து ஓடுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து 30 இயர்ஸுக்கு முன்னாடி ஓடவே இல்லை. ஹி இஸ் நாட் இன் ரெகுலர் எக்ஸசைஸ் மொடாலிட்டி. சடனாக எடுத்தோடனே நான் பாடி வெயிட்டை குறைக்கணும், நான் 30 இயர்ஸ்லேயே வந்து 90 kg வந்துட்டேன், டாக்டர் வெயிட் ரிடக்ஷன் பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு அவர் ஓட ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அசோசியேட்டட் வித் தட். வி சே ஜாயிண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஜாயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் கிரவுண்ட்லேருந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸ் தாங்குற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்காது. ஏன்னா உங்கள் மசில்ஸ் ஆர் வீக். மசில்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஜாயிண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸை ஷாக் அப்சர்வர் மாதிரி கண்ட்ரோல் பண்ணும். இப்போ என்ன ஆகுது, த டைரக்ட் ஃபோர்ஸ் இஸ் கோயிங் டு த ஜாயிண்ட். அப்போ என்ன ஆகும், மெனிஸ்கஸ் வந்து
டேர் ஆகும். இப்போது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் 30 இயர்ஸில் ஒருத்தர் ஓடுறார், லெட்டஸ் சே ஒரு 1 கிலோமீட்டர் ஓடுற வரைக்கும் பெயின் இல்லை. இப்போது அவர் அந்த அளவுக்கு ஓடுறாரு. அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் பெயின் வருது. ஏன் பெயின் வருது அப்படின்னா, உள்ளே இருக்கிற சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து அதனுடைய அந்த ஃப்ரிக்ஷனுக்கு தகுந்த அளவுக்கு ஃப்ளூயிடை கொடுத்துருச்சு. இப்போ அங்கே ரிசர்வ் கிடையாது. அது நம்பர் 1. நம்பர் 2, மசில் வந்து அதனுடைய ஃபெட்டிகபிலிட்டிக்கு டச் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே பவர் கிடையாது. நவ் எல்லா ஃபோர்ஸும் ஜாயிண்ட்டுக்குள்ளே போகும்போது மெனிஸ்கல் டேர் ஆகும். ஸோ வாட் அவர் சஜஷன் இஸ், ரொம்ப சிம்பிள், இது வெரி ஈஸி டு ஃபாலோ ஃபார் எவ்ரி ஒன். வலி இல்லாமல் என்னென்ன வேலை செய்ய முடியுதோ அதெல்லாம் செய்யுங்க, ஒன்றுமே ஆகாது. நீங்கள் ஓடுறீங்க, ரைட்டு, வலிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா, வலிக்கிற மாதிரி எப்படி, இப்போ நீங்கள் 1 கிலோமீட்டர் ஓடுறீங்க அப்படின்னா வலிக்குது அப்படின்னா நீங்கள் நின்றுணும். மறுபடியும் திரும்பி 1 கிலோமீட்டர் ஓடி வரக்கூடாது, வீட்டுக்கு நின்றுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும். ஸோ யூ நோ த லிமிட் இஸ் 1 கிலோமீட்டர். நீங்கள் 1 கிலோமீட்டர் ஒரு 1 மந்த் ஓடுங்க, ஒரு 21 டேஸ் ஓடுங்க, 3 வீக்ஸ் ஓடுங்க. அதுக்கப்புறம் யூ கிராஜுவலி நீங்களே அந்த ஃபெதர் வெயிட்டை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்களே உங்கள் பாடி வந்து, the body speaks to you. See, no doctor can treat you better than your own consciousness. உங்கள் கான்சியஸில் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. What your body says, if you are able to understand, I think most of the problem is solved. எது வேணாலும் பண்ணலாம். அந்த மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னென்னா, ஓடுனா ரொம்ப நடந்தா வலி வருமா அப்படின்னு கேட்டால், வலிக்க ஓடினீங்கன்னா டேமேஜ் ஆகத்தான் செய்யும். வலிக்க நடந்தால் டேமேஜ் ஆகத்தான் செய்யும். வலிக்க சமணம் போட்டால் டேமேஜ் ஆகத்தான் செய்யும். வலிக்காமல் எதை செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. டூ வாட் யூ கேன் டூ அட் பெஸ்ட், புஷ் அ லிட்டில். இப்போ இன்றைக்கி குனிஞ்சு உங்களால் காண தொட முடியல, இட்ஸ் ஓகே, ஜர்க் பண்ணாதீங்க. யூ வில் ப்ரொடியூஸ் அ ஸ்பாசம். ஃபிசியலாஜிக்கலி மசில், இஃப் யூ ஜர்க் இட் கண்ட்ராக்ட் மோர், இட் டசன்ட் ரிலாக்ஸ். ஸோ எவ்வளோ தூரம் உங்களால் குனிய முடியுதோ அந்த இடத்துல அப்படியே நில்லுங்க. கொஞ்சோண்டு லேசாக அப்படி கொடுங்க, மறுபடியும் பின்னாடி வாங்க, மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சோண்டு இப்படி போங்க. ஆஸ் அ டேஸ் கோஸ் ஆன், யூ ஸ்டார்ட் ஃபீலிங் தட் யுவர் ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்டார்டட் இன்க்ரீசிங். ஸோ தட் இஸ் வே த யோகா சப்போஸ் டு பி தாட். இந்த பர்டிகுலர் போஸ்டரை வந்து யோகா மாஸ்டரே சொல்லுவார், நீங்கள் உங்களுக்கு பெயின் இருந்தால் பண்ணாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பெயின் வராத அளவுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக யூ ட்ரை இட். இப்போது என்னுடைய ஜாயிண்ட் இப்படி மடிக்கி தொட முடியாது, திஸ் இஸ் நார்மல் ஜாயிண்ட். பட் தெர் ஆர் நார்மல் ஜாயிண்ட் இன்னும் ஒரு 7% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு ஹைப்பர் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், அவங்களால தொட முடியும். அவங்களால யோகா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும். பட் யூ ஷுட் நாட் கம்பேர் வித் தெம். You have to compare with yourself, what you did yesterday, are you doing better than yesterday? Either it is your mind or either body, your life, whatever it is, are you doing better than yesterday? Compared to yesterday, how much better I am doing today? அவ்வளோதான் உங்களுடைய மெஷர்மெண்ட்டாக இருக்கணுமே ஒழிய, you shouldn't compare with anybody because there is no end for it, and that is not the way of living for either scientifically or physically, whatever it is. இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி பேசுனீங்க இல்லையா? ஸோ ரொம்ப சிவியராக இருக்கவங்க தான் நீ ரீப்ளேஸ்மெண்ட், அதுக்கு கீழே இருந்தால் ட்ரீட்மெண்ட் மூலமாகவே அவங்கள க்யூர் பண்ணிடலான்ருக்கு. நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்? இன் ஜென்ரல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற ஏஜ் குரூப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சப்போஸ் ஒரு 80 இயர்ஸ் ஓல்டு உமன், அவங்களுக்கு ஆல்ரெடி மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆகிடுச்சு, அவங்களாம் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் பெயினுக்காக பண்ணுறாங்க, அதுக்கப்புறமும் ரொம்ப நடக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு செக்டர் ஆஃப் த பீப்புளுக்கு நாங்கள் வந்து தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். அவங்க எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நடங்க. தெர் இஸ் நோ ப்ராப்ளம் இன் வாக்கிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், நோ ப்ராப்ளம், எனி ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ வந்து அவங்கள ஸ்டெப்ஸ் எவ்வளோ ஏற முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய ப்ரீ சர்ஜிக்கல் ஸ்டேட்டஸை வச்சு தான் நம்ம டிட்டர்மின் பண்ணணும். ஒரு 50 இயர்ஸ் ஆக்டிவ் மேல் பட் ஆர்த்ரைட்டிக்ஸ் நீ நம்ம சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா, லெட் ஹிம் டூ ஆல் த ஆக்டிவிட்டீஸ் விச் இஸ் பெயின் ஃப்ரீ. சமணம் போட்டு உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ரீசன், ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டில் சமணம் போட்டு உட்கார மாதிரி தான் பண்ணுறதுக்கான நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறையா பேஷண்ட்டால் சமணம் போட்டு உட்கார முடியும். பட் இருந்தாலும் நம்ம ஏன் அதை வேண்டான்னு சொல்கிறோன்னா, பாயிண்ட் லோடிங்னு சொல்லுவோம். நீங்கள் சமணம் போட்டு இருக்கும்போது இப்படி ஒரு இடத்துல குத்தும். இப்போ நேச்சுரல் நீல வந்து காட்லேஜ் வந்து இப்படி குத்தும்போது என்னாகும், காட்லேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். பட் நம்ம உள்ளே போட்டுருக்கிற பிளாஸ்டிக்கலோட லைஃப் ஸ்பேன் 25 இயர்ஸ். இப்போ நீங்கள் பாயிண்ட் லோடிங் கொடுக்கும்போது அந்த ஒரு பாயிண்டில் மட்டும் நீங்கள் வந்து ரப் பண்ணிங்கன்னா அந்த பிளாஸ்டிக் சீக்கிரம் தேய ஆரம்பிக்கும். ஸோ சமணம் போடுறத வந்து குறைக்க சொல்லுவோம். சப்போஸ் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, அந்த இடத்துல உட்காந்தே ஆகணும், உங்களால் முடியுதுன்னா உட்காருங்க. முடியலை, உங்களுக்கு பண்ண ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அந்த டைப் கிடையாதுன்னா அது பண்ண வேண்டாம்னு சொல்லுவோம். ஸோ சமணம் போடணுமா வேண்டாமா, டிபெண்ட்ஸ் ஆன் என்ன குவாலிட்டி ஆஃப் ஜாயிண்ட் உள்ளே போட்டிருக்கோம், நம்பர் 1. நம்பர் 2, ரொட்டீனாக ஜாயிண்ட் சமணம் போட்டு உட்காரது அவாய்ட் பண்ணுங்க. பட் இஃப் நெசசரி உங்களால் முடியுது ஒரு பர்டிகுலர் பிளேஸில், ஓகே. இன் ரேர் ஒகேஷன்ஸ் நோ ப்ராப்ளம். வாக்கிங் போகலாம், எவ்வளோ தூரம் வலி இல்லாமல் இருக்கோ அவ்வளோ தூரம் போகலாம்.
தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். சைக்கிளிங் பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம். நான் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பாரு, இப்படி உட்காந்து காமிக்கிறேன் பாரு, நான் மரம் ஏறி காமிக்கிறேன் பாரு, இப்படி எல்லாம் பண்ணுறாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரியாலிட்டியை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. பாயிண்ட் லோடிங் இன்க்ரீஸ் பண்ண லைஃப் ஸ்பேன் ஆஃப் த ஜாயிண்ட் வில் கம்ஸ் டவுன். யூ கேன் டூ இட் நவ், பட் வாட் இஸ் அ டார்கெட்? உங்களுடைய டார்கெட் 25 இயர்ஸ் அப்படின்னா அதை வந்து நீங்கள் 15-20 இயர்ஸுக்குள்ளே குறைச்சிடுவீங்க. தட் இஸ் வை வி சே தெர் ஆர் சர்டன் திங்ஸ் பெட்டர் அவாய்ட். இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணலாமா? பெட்டர் அவாய்ட். யூ பெட்டர் யூஸ் அ வெஸ்டர்ன் டாய்லெட். ஏன்னா இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணி அகைன் பாயிண்ட் லோடிங். ஓகே, பண்ணவே முடியாதா? எஸ் யூ கேன் அட் டைம்ஸ். இட் இஸ் நாட் தட் ஹார்ட் சே தட் டோன்ட் டூ இட். நோ, அட் டைம்ஸ் இட்ஸ் ஓகே. ஏதாவது ஒரு எம்ப்ராசிங் சுச்சுவேஷன் யூ ஹாவ் டு சிட் யூஸ் இட், யூ கேன் டூ அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். பட் பை அண்ட் லார்ஜ் யூஸ் ஒன்லி வெஸ்டர்ன் டாய்லெட். அதுலேயும் அந்த ஹைட் நாங்கள் சொல்லுவோம் 14 inch இஸ் பெட்டர். ஓகே சார். இப்போ இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அது லைஃப் டைம் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, அப்படி தானே? ஒன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா திருப்பி 25 years ஆஃப்டர் அதை சேஞ்ச் பண்ணும், அந்த மாதிரியா? If you are doing a joint replacement, a doctor should target a one-time replacement for the patient. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு 40-year-old மேல் வராரு. நான் 40-year-old he is very active பர்சனாக இருக்கார், பட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. இப்போ நான் ஏன் இவால்வேட் பண்ணணும், நான் ஏன் அலைன்மெண்ட்டை பார்க்கணும், நான் ஏன் யூனியன் ஒரு சைடா 2 சைடான்னு பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இஃப் ஐ எம் டூயிங் HTO ஹை டிபியல் ஆஸ்டியாட்டமி, அந்த ஜாயிண்ட்டை வந்து அலைன்மெண்ட்டை கரெக்டு டயரை திருப்பி போடுற மாதிரி நான் லோடை ஷிஃப்ட் பண்ணி வச்சேன் அப்படின்னா மினிமம் 7 years வரும், அப் டு 25 years வரைக்கும் கூட வரலாம். ஸோ நீங்கள் அலைன்மெண்ட்டை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுறதுனால 40-year மேனுக்கு நெக்ஸ்ட் பெயின் வில் ஸ்டார்ட் அட் 60 or 65ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 65க்கு மேலே நீங்கள் ஜாயிண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன் 20 yearsக்குள்ளே சயின்ஸ் இன்னும் இவால்வ் ஆகும், அது வேறு விஷயம். பட் ஆல்ரெடி 30 yearsக்கு பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பெஷல் நீஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு 60ல் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் குறைஞ்சிரும். நீங்கள் ஒரு 30 years வர நீயை போட்டிங்கன்னா உங்கள் லைஃப் டைமில் ஒரே ஒரு ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ தட் இஸ் அ டார்கெட். நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவ் மேனுக்கு நீங்கள் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறீங்க 40 years இல்லைன்னா, பட் 25 years உங்களுக்கு வரும். பட் அவரோட அந்த ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்க என்ன ஆகும், அரௌண்ட் 60 யூ ஹேவ் டு டூ அ ரிவிஷன். அதில் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன், ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்னா மறுபடியும் ரிவிஷன். ஸோ ஹவு மெனி டைம் யூ வில் ரிவைஸ்? இந்த ரிவிஷன் பண்ண உங்களுடைய மொபிலிட்டி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். த மோர் த ரிவிஷன் யூ டூ, த மசில்ஸ் வீக் ஆக ஆரம்பிக்கும், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ எங்கள் டார்கெட்டே என்ன அப்படின்னா, ட்ரை டு டூ 1 replacement per person in his லைஃப் டைம். ஸோ அது வரைக்கும் என்னென்ன போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு இருக்குது, நிறையா இருக்குது. ஹை டிபியல் ஆஸ்டியாட்டமி இருக்குது, யூனிகாண்டுலர் நீ ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ருமட்டாய்டாக இருந்தால் ட்ரக் கொடுத்தே போஸ்ட்போன் பண்ணலாம். அவங்க டாலரேட் பண்ணுற வரைக்கும் கொடுக்கலாம். இல்லை வேறு ஆப்ஷனே இல்லைனா தென் வி வில் கோ டூ அ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட். பட் டோன்ட் ட்ரை டு கீப் as a joint replacement as a primary modality of treatment for any arthritic pain. அதுதான் டார்கெட். ஓகே, அந்த ஆர்த்தோபெடிக் சர்ஜரி வந்து எந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்கு? ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ட்ராமாவில் வந்து ஏவோ குரூப்புங்கிறது வந்து ஆல் ஓவர் த பெஸ்ட் இந்த வேர்ல்டு. அவங்க வந்து ஆர்த்தோபெடிக்ஸ்க்கெல்லாம் டீச் பண்ணி அது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மாதிரி அவங்க ஆன்லைன்லேயே கூட டீச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ ட்ராமாவுக்குன்னு ஒரு செக்டர் தனியாக இருக்குது. இப்போ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குன்னு தனி செக்டர் இருக்குது, டிஃபார்மிட்டி கரெக்ஷனுக்குன்னு தனி செக்டர் இருக்குது. இது எல்லாமே இயர்லி கான்ஃபரன்ஸ், மினிமம் 2 கான்ஃபரன்ஸ் நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்தந்த ஸ்பெஷாலிட்டி எடுக்கிறவங்க அந்தந்த ஏரியாவுக்கு போய் தே லேர்ன் மோர் அண்ட் தே கான்ட்ரிபியூட் ஈச் அதர் அண்ட் லேர்ன் மோர். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா கன்சென்சஸ் குரூப்னே சொல்லி வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வேர்ல்டில் ரொம்ப அதிகமாக இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் எக்ஸ்பர்டைஸாக இருக்கிறவங்க ஒரு 10 பேர் உட்காந்து இதை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம், நான் பண்ணதில் எது காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு, அதை நான் எப்படி அவாய்ட் பண்ணேன், அதை நீங்கள் பண்ணாதீங்க. நான் ஒன்று பண்ணி ஒரு காம்ப்ளிகேட்டடாக தெரியுது, இல்லை ப்ரொலாங் ஆகுது, இதை நீ ஃபாலோ பண்ணாது. அப்போ ஷேர் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தே புட் டு த மீட்டிங் டு த காமன் மீனிங். ஒரு 2000-3000 ஆடியன்ஸுக்கு டாக்டர்ஸுக்கு அவங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் இவால்விங். இப்போ ஆட்டோமேட்டிக் ரோபோலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிங்கன்னா அதுவே வந்து கட் பண்ணிவிடும். நீங்கள் வந்து இம்ப்ளான்ட்டை போட்டுட்டு வரலாம், அந்த அளவுக்கு வந்தாச்சு. இட் இஸ் ஃப்ரம் த ஸ்க்ராச், இட் இஸ் ஸ்லோலி இவால்வ்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து சிமெண்டட் ஹிப்புன்னு இருந்துச்சு, இப்போ அன்சிமெண்டட் ஹிப்புன்னு வந்துருச்சு. அதாவது சிமெண்ட் போடாமல் பண்ணுறது. இது நாட் நவ், இட் இஸ் 20 இயர்ஸாக இருக்குது. யாருக்கு அதை யூஸ் பண்ணணும், யாருக்கு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஜட்ஜ்மெண்ட் டாக்டர் எடுப்பாங்க. அதே மாதிரி நீலையும் அப்ராட்ல எல்லாம் இப்போ நிறையா சிமெண்ட்லெஸ் நீ வந்துடுச்சு. இன்னும் இந்தியாவுக்கு வரல. ஏன்னா இந்தியாவுக்கு நிறையா வராதுக்கு காரணம், ஒன்று போன் குவாலிட்டி இஸ் வெரி லெஸ், நம்பர் 2 சைஸ் ஆஃப் த நீ சைஸ் இஸ் வெரி ஸ்மால், ஷார்ட் ஸ்ட்ரெச்சர் வித் ஸ்மால் நீ. ஸோ அதுக்கு சிமெண்ட்லெஸ் நீ எப்படி வரும் அப்படிங்கிறது வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி அது எப்படி வரும்னு. இப்போ ரோபோ வந்திருக்கு. ரோபோக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் நேவிகேஷன்லாம் வந்தது. பட் நேவிகேஷன் இஸ் நாட் அ 3-dimensional, இட் இஸ் அ யூனிடைமென்ஷனல். அது அலைன்மெண்ட்டை வந்து ஒரு பிளேனில் மட்டும் பார்த்துட்டு அதுக்கு வந்து கரெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ரோபோ வந்து வி கேன் பிளான் இட் இன் எக்ஸ்ட்ரா வே. அதான் விர்ச்சுவலாக நம்ம வந்து சர்ஜரியை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஷண்ட் மேலே பண்ணுறோம். அதாவது ஆல்ரெடி உங்கள் மைண்டுக்குள்ளே
ஒரு சர்ஜரியை பண்ணுறீங்க ரோபோ வச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் பேஷண்ட் மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. இதே தான் ஆஸ் எ எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன் நாங்கள் பண்ணுறோம். நாளைக்கு காலையில் சர்ஜரி இருக்குன்னா நாங்கள் அந்த எக்ஸ்ரே, அலைன்மெண்ட் எக்ஸ்ரே, வேல்கஸ் ஸ்ட்ரெஸ் எக்ஸ்ரே, சிங்கிள் நீ ஸ்டாண்டிங் எல்லா வியூவும் பார்த்துட்டு விர்ச்சுவலாக நாங்களே வந்து மைண்டுக்குள்ளே ஒன்று பண்ணிவிடுவோம். மார்னிங் வந்தவுடனே ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் விர்ச்சுவலாக நாங்கள் மைண்டுக்குள்ளே பண்ணுவோம். அது நாங்கள் மைண்டுக்குள்ளே பண்ணுறதை இப்போ ரோபோ பண்ணுது, அவ்வளோதான். இப்போ வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம், பட் நம்ம நார்மல் போன் மாதிரியே என்னதான் இருந்தாலும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அந்த இடத்துல ஒன்று வச்சாலுமே நம்ம நார்மல் ஒர்க்லாம் பார்க்க முடியுமா? ஸோ நாங்கள் யாருக்கு வந்து ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுறோங்கிறது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங்னு சொல்லுவோம். உங்களால் ரொட்டீனாக பண்ணுற ஆக்டிவிட்டி லெவல் குறையும் போது தான் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணுறோம். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஸில் இது ஒரு கான்ட்ரவர்சியாகவே வந்துச்சு. ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து யூனிகாண்டிலார் நீ பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாரு. அதை வந்து ஒரு ப்ரொபகண்டாவாக கொஞ்ச நாள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் தட் இஸ் நாட் த வே டு லுக் அட் இட். ஒரு பெயினுக்காக போய் ஒரு யூனிகாண்டிலார் நீ பண்ணிவிட்டு மறுபடியும் போய் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது இஸ் நாட் தட் ரெக்கமெண்டட். பட் தோ யங் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு, காண்டைல் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. சப்போஸ் நீங்கள் யூனிகாண்டிலார் பண்ணுறீங்க, அவங்க வந்து பனிச்சறுக்கு விளையாட்டு இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாடுறாங்க. இட்ஸ் வெரி காமன் இன் அப்ராட். பட் இந்தியாவில் எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு உங்களுக்கு என்னைக்கு அஃபெக்ட் ஆகுதோ அப்போ தான் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிற கான்செப்ட்டுக்கே வரும். அது வரைக்கும் நாங்கள் ட்ரக்ஸை கொடுப்போம், இல்லைனா அலைன்மெண்ட் கரெக்ஷன் ஓரளவுக்கு பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வி ட்ரை டு போஸ்ட்போன். இப்போ உங்களுக்கு வந்து ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ஒரு என்னென்ன பண்ண முடியுதோ சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி 100% அந்த அளவுக்கு எப்போவுமே பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ தூரம் ஹெல்த்தியாக இருந்தீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நான் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி என்னால் 1/2 கிலோமீட்டர் நடக்க முடியும் அப்படின்னா, ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண அப்புறம் 1 கிலோமீட்டர் கூட நடக்க முடியும். ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி என்னால் நடக்கவே முடியல, நான் வந்து வீல் சேர் பவுண்டு, நான் வந்து பெட்ரிடனாக இருக்கேன், வந்து 2 months 3 months அப்படின்னா உங்களால் நடக்க முடியும். உங்கள் டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு நடக்க முடியும். நீங்கள் வாக்கிங் போக முடியுமா தெரியல, வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. அது இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட். உங்களுக்கு இருக்கிற மற்ற மசில் பவர், உங்களுக்கு எப்படி டிப்ரெஷன் இருக்குது, உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது, இட்ஸ் அ ஹோல் சிஸ்டம் ஹேஸ் டு கோஆப்ரேட் வித் தட். உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி இருந்ததை விட ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் டெஃபினெட்லி வில் பி பெட்டர், நோ டவுட் அபவுட் தட். பட் காஷன் இஸ், டோன்ட் எக்ஸ்பெக்ட் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தோனோ அப்படி போக முடியாது. தட் இஸ் நாட் த வே டு லுக் அட். ஸோ ஃபைனலி வந்து ஃபுட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். எல்லா ஒரு விஷயத்துலையுமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் வந்து நம்ம எல்லாத்தையுமே தீர்மானிக்குது உடம்புல. ஸோ போன் ஸ்ட்ரென்த்துக்கு என்ன உணவுகள்லாம் எடுத்துக்கலாம்? நம்ம ரிச் ஹெரிட்டேஜ்லேருந்து வந்திருக்கோம். நம்ம இந்தியனோட கல்ச்சர் வந்து இட் இஸ் ஹைலி ரிச் ஹெரிட்டேஜ். இந்த அளவுக்கு ரிசோர்ஸஸ் ரிச் கல்ச்சர் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மஞ்சத்தூள் போடாமல் நம்ம சமைச்சதுண்டா? இல்லை, எல்லா சாப்பாட்லேயும் மஞ்சத்தூள். இன்றைக்கி மஞ்சத்தூளை வந்து 42 ரூபாய்க்கு விற்கிறான் ஒரு டேப்லெட்டாக. அது பேட்டன் ரைட்ஸ் வேறு அதில், சரிங்களா? அது குமரிங்கிற பேரில் அதில் இருக்கிறது தான் யூஸ் பண்ணுறாங்க. மாட்டு கோமியம்னு சொல்லுவோம், நம்ம வீட்டிலலாம் தெளிச்சிக்கிட்டே இருப்போம். அதை பேட்டன் ரைட் வாங்கி யூஎஸ்லேருந்து மாட்டு கோமியத்தை கேப்சூலில் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிலாண்டில் ஒரு ஸ்டடி எப்போவோ வெளியில் வந்துச்சு. மாட்டு சாணத்தில் மொழிகி இருக்கிற வீட்டில் இருக்கிற வர அந்த டஸ்ட் இருக்கு இல்லையா, மாட்டு சாணத்துலேருந்து வர டஸ்ட், அந்த டஸ்ட்டு ஏரியாவில் வளர்ந்த குழந்தைங்களுக்கு லைஃப் லாங் ஆஸ்துமாவே வரதில்லை. ஏன்னா அதில் வர்ற ஒரு பர்டிகுலர் இது வந்து உள்ளே இருக்கிற இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணுது. இட் இஸ் அ ஸ்டடி. த ஸ்டடி இஸ் டன் இன் இங்கிலாந்து, யூஎஸ், அண்ட் தே ஆர் டூயிங் இட். அப்போ என்ன, நம்மளுக்கு வந்து இந்த காரணத்துக்காக இதுக்காகன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லாமல், மாட்டு சாணத்தை தெளிடா, வீட்டில் ஏதாவது பண்ணால் கோமியத்தை தெளித்து விட்றா, மாட்டை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்றா, வீட்டுக்குள்ளே யாகம் பண்ணுறா, யாகம் பண்ணாமல் கணபதி யோகம் பண்ணாமல் வீட்டுக்குள்ளே போகாதரா, எல்லாத்துக்கும் ரீசன் இருந்திருக்கு. டாக்டர் இஸ் த ஒன் ஹூ ப்ரிவென்ட்ஸ் த டிசீஸ். நீங்கள் டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு சொசைட்டியில் எப்படி நான் தடுக்கிறேங்கிறது தான் ஃபஸ்ட்டு டாக்டரோட ரோல். அதை செய்யணுன்னா எப்படி செய்ய முடியும்? ஒன்று ஃபுட்டு, இன்னொன்று லைஃப் ஸ்டைல். அப்போ நீங்கள் என்ன ஃபுட்டு சாப்பிட்றீங்க? நம்ம ஊர் கல்ச்சரில் கேட்டால் நம்ம முன்னோர்கள்லாம் அரிசி சாப்பிட்டாங்க, நானும் சாப்பிட்டேன். இப்போ நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட அரிசி கைக்குத்தல் அரிசி, அதில் இருக்கிற அந்த ஒரு லேயர் போகாமல் இருக்கும், அதில் தைமின் இருக்கும். அந்த தைமின் இருந்துச்சுன்னா வெர்னிக் என்செஃபலோபதி வராது. சாராயம் குடிச்சவங்களுக்கு நடுக்கம் வருது, அது வராது. இப்போவும் இன்ஜெக்ஷன் வந்து ஒரு ரொம்ப நாள் ஆல்கஹாலிக் அடிக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் தைமின் தான் கொடுக்குறோம், அது இன்ஜெக்டபிள் ஃபார்மில் கொடுக்குறோம். அது அரிசிலேயே இருந்துச்சு முன்னே. இப்போ எல்லாம் பாலிஸ்ட், ரொம்ப பாலிஸ்டாக ஒயிட்டாக இருக்குதா அப்படி பார்க்குறோம். ஸோ யூ ஆர் லூசிங் த எனர்ஜி, நம்பர் 1. நம்பர் 2, 3 மணிக்கு எந்திரிச்சவங்க, என்னுடைய தாத்தாவே 3 மணிக்கு எந்திரிச்சிருவார், 7 மணிக்கு படுத்துருவார். அப்போ இதில் என்ன இருக்குது? தெர் இஸ் அ சயின்ஸ். அது இன்னும் கொஞ்ச நாள், 110 டிகேட் ஆனால் உங்களுக்கு அதனுடைய சயின்ஸ் உண்மையாலுமே தெரிய ஆரம்பிக்கும்.
ஏன் ஒரு எல்லா மிருகமும், ஒரு கோழியிலேருந்து ஒரு யானையிலேருந்து ஒரு எல்லா மிருகமும் வந்து சன்செட் ஆனவொடனே தூங்கிடுது, சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எந்திரிக்குது? அப்போ அதில் ஏதோ ஒன்று இருக்குது, தட் இஸ் இன்பில்ட். நம்மளுக்கும் அதுக்கு தெரியுது, அந்த சிர்காடியன் ரிதம்ங்கிற ஒன்று இருக்குது. அது நம்மளுக்கு உள்ள பிட்யூட்ரி கிளாண்டுக்கிட்ட அது இருக்குது. நீங்கள் நார்மலாக அந்த ரிதம் கூட இருந்தீங்க அப்படின்னாலே யூ வில் பி ஹெல்த்தி. நீங்கள் ஏர்லியராக தூங்குங்க, ஏர்லியராக எந்திரிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு 1 month பண்ணி பாருங்கள், யூ see the difference. அந்த ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். நிறையா அட்வைசஸ் கொடுப்பாங்க. ஏன்னா there is a lot of confused statement of that. ஏன்னா அங்கே மெடிடேரியன் டயட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த டயட்டு அந்த டயட்டு பேலியோ டயட்டு, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். உங்களால் என்ன குக் பண்ண முடியுதோ அது உங்கள் கடையில் கிடைக்குதுன்னா அது சாப்பிடுங்க. there will not be any harm. உங்களால் என்ன குக் பண்ண முடியும்? ரைஸ் குக் பண்ண முடியும், சப்பாத்தி குக் பண்ண முடியும், பூரி குக் பண்ண முடியும். உங்களால் குக் பண்ண முடிஞ்சதெல்லாம் கடையில் இருக்கா, நீங்கள் சாப்பிடுங்க. உங்களால் குக் பண்ண முடியாத எது கடையில் இருக்கா அதை சாப்பிட்டிங்கன்னா அது ப்ராப்ளம் தான். உங்களால் முடியாத ஒருத்தர் செய்கிறார் அப்படின்னா அதில் சம்திங் ராங்னு அர்த்தம், அதில் சம்திங் ஆர்டிஃபிஷியலி இஸ் தேர்னு அர்த்தம். இந்த காமன் திங்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய ப்ரோட்டீன் level should be little high, your carbohydrate should be moderate and fat is little less அவ்வளோதான். பட் ஃபேட் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த நிறையா அந்த ஃபேட்லெஸ்ஸு இந்த மாதிரி என்னது கடலெண்ணெய், ரிஃபைன்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் இப்போ மறுபடியும் மார்க்கெட்டுக்கு வந்துடுச்சு இல்லையா? எங்கள் எண்ணெயில் வந்து மோந்து பாருங்கள், கடலெண்ணெய் வாசம் வரும், ஒரிஜினல் எண்ணெய். ஏன் வந்துச்சு? இட் இஸ் ப்ரூவன் தட் நீங்கள் கடலெண்ணெய் சாப்பிட்றதுனால ஹார்ட் டிசீஸ் ப்ரூவன்ட்டு தான் ஆயிருக்கே ஒழிய அது மோசமாகலை. பிகாஸ் நம்ம வந்து அப்ராடில் இருந்து அப்படியே எடுத்துக்கிறோமே ஒழிய நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னதை நம்ம வந்து என்ன இதில் இருக்கிற அந்த மெர்ஜ் அது வரவே இல்லை. பட் ஐ திங்க் இட் இஸ் நவ் ஸ்டார்டட். ஸோ இதெல்லாம் அவேர்னஸில் தான் வரும். வி cannot டீச் எவ்ரி பீப்புள். நீ இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. எதை வேணாலும் சாப்பிடுங்க, லிட்டில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிங்க. பட் உங்களால் எது குக் பண்ண முடியுதோ அது அவைலபிள் இருந்தால் சாப்பிடுங்க. உங்களால் குக் பண்ண முடியாத ஒன்று இருக்குதா, அதை டேஸ்ட் மட்டும் பண்ணுங்கள், நிறையா சாப்பிடாதீங்க. அவ்வளோதான். as simple as that. So that it is reduces lot of confusion. சரி, ஓகே. இப்போ நீ பெயின் வந்து காமனாக இப்போ எல்லாருக்கும் இருக்க ப்ராப்ளமாக இருக்குது, அதுவும் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறையவே இருக்குது. ஸோ அதை பற்றின அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லாமல் வந்தது. மேபி இந்த ஒரு வீடியோக்கு அப்புறம் நிறைய அவேர்னஸ் கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. Thank you for the opportunity and all the best. ரொம்ப நன்றி சார்.